வெல்கம் பேக் டு ஜிஎஸ்கே வீரா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தாமலை மேலே இருக்கக்கூடிய விஜயால சோழீஸ்வரம் அப்படின்ற சிவன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவிலை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க இந்த கோவிலோட நுழைவாயில். இந்த கோவிலானது வந்து கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகள் பழமையான கோவிலுங்க. இந்த கோவிலோட நிலைமையானது வந்து இன்றைக்கி வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சிதலம் அடைஞ்சு தான் இருக்குது. என்ட்ரன்ஸ் வழியாக வந்தோம்னா கோவிலோட பேக் சைடு தான் நமக்கு தெரியும். ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்குது. எதனால் அப்படின்னா அங்கே ஃபுல்லாக மலை இருக்கனால நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கோவிலோட பேக் சைட்லேருந்து நமக்கு வச்சுருக்காங்க. இதுதாங்க கோவிலோட முன்பகுதி. உள்ள வந்து சிவலிங்கமானது வந்து இருக்குங்க. ஓம் நமச்சிவாய போற்றி. ஆனால் நம்மளால் உள்ளே போய் வழிபட முடியாது, போட்டி இருக்கு. கோவிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நந்தி வச்சுருக்காங்க. இந்த கோவிலோட வரலாறு அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சாத்தன் பூதி அப்படின்ற ஒரு முத்திரையர் மன்னரால் இந்த கோவிலானது வந்து கட்டப்பட்டதுங்க. அதன் பிறகு சோழ மன்னர்கள் ஆட்சி செய்யும் பொழுது விஜயால சோழன் அப்படின்ற ஒரு சோழ மன்னனால் இந்த கோவிலானது வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்குங்க. அதன் பிறகு தான் இந்த கோவிலுக்கு வந்து விஜயால சோழீஸ்வரம் அப்படின்னு சோழர்கள் பெயரை வந்து வச்சுருந்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடவரை கோவில்களும் நிறையா இருக்குங்க. ஆனால் அந்த கோவில்கள் எல்லாமே பூட்டி இருக்குது. உள்ளே போய் நம்ம பார்க்குறதுக்கோ வழிபடுறதுக்கோ எந்தவித வசதியுமே இல்லை. இதுதாங்க நான் சொன்ன இந்த கோவிலோட குடைவரை கோவில்கள். குடைவரை கோவில்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த மலையை வந்து செதுக்கி உள்ளே குடஞ்சி கோவில்கள் வந்து உருவாக்கியிருப்பாங்க. இது எல்லாமே இப்போ வந்து பூட்டி தான் இருக்குது. நம்மளால் உள்ளே போய் வழிபட முடியாது. இங்கேயும் ஒரு குடைவரை கோவில் இருக்குங்க, அதுவும் பூட்டி தான் இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு நந்தி. உள்ளே யார் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். உள்ள சிவலிங்கம் தாங்க வச்சுருக்காங்க. இந்த குடவரை கோவிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே யாழி, அப்புறம் யானை, இது போன்ற நிறைய மிருகங்களோட சிலைகளை வந்து செதுக்கியிருக்காங்க. இது எல்லாமே யாழி சிலைகள் தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யானை, இதுவும் பார்த்தீங்கன்னா யாழி, சிங்க யாழி. கோவிலை சுற்றி இது போல் சின்ன சின்ன சன்னதிகளாக வந்து ஒரு 5 சன்னதிகள் வந்து கட்டியிருக்காங்க. ஆனால் இது உள்ள நம்ம வழிபடக்கூடிய எந்த தெய்வங்களும் இல்லை அப்படின்றது தாங்க உண்மை. இங்கே பாருங்களேன், இங்கே ஒன்று கட்டியிருக்காங்க, அங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் அங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் அந்த சைடில் அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம இங்கிட்டு பார்த்தோம்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்குது. ஆனால் எதுலேயுமே வந்து வழிபடக்கூடிய தெய்வங்கள் எதுவுமே இல்லை. இந்த கோயிலோட அமைப்பை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய கோவில் ஒன்று ஞாபகத்துக்கு வருங்க. அதாங்க நம்ம தஞ்சை பெரிய கோவில். ஏன் அப்படின்னா இந்த கோவிலை பார்த்து தான் நம்ம தஞ்சை பெரிய கோவிலே கட்டினாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தஞ்சை பெரிய கோவில் கட்டுறதுக்கு இந்த நார்த்தாமலையிலேருந்து தான் பாறைகளை வந்து உடச்சி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா நம்ம தஞ்சாவூரை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டருக்கு எந்தவித மலைகளும் உடைக்கப்படவில்லைங்க தஞ்சாவூர் பெரிய கோவில் கட்டும்போது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நார்த்தாமலையை வந்து கம்பேர் பண்ணும்போது இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நார்த்தாமலை அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வந்து அது ஏதோ ஒரு சின்ன மலை அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இந்த நார்த்தாமலையானது வந்து ரொம்ப மிகப்பெரிய மலைங்க. இந்த விஜயால சோழீஸ்வரர் கோயிலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 அடி உயரம் இருக்கக்கூடிய மலையின் மேலே தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. பொதுவாக இந்த கற்களை பயன்படுத்தி கட்டக்கூடிய கோயில்களை வந்து கற்றலை கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது கற்களை வந்து பயன்படுத்தி அடுக்கி கட்டக்கூடிய கோவில்கள். இந்த கோவிலானதும் வந்து நம்ம இந்திய தொழில் துறையோட கட்டுப்பாட்டில் தாங்க அந்த கோவிலானது வந்து இருக்குது. நம்ம சன்னதியோட வாசல்லே பார்த்தீங்கன்னா 2 சிலைகள் பக்கத்தில் செதுக்கியிருப்பாங்க. இந்த அமைப்பையும் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்லேயே. ஆனால் அங்கே வந்து ரொம்ப பெருசாக சிலைகள் செதுக்கியிருப்பாங்க. ஆனால் அது ரெண்டுமே இதே வடிவத்தில் தான் இருக்கும். அப்புறம் இந்த கோவிலோட மேலே பார்த்தீங்கன்னா பூதகணங்கள்னு சொல்லக்கூடிய சிலைகள் வந்து செதுக்கியிருக்காங்க. பிற்காலத்தில் வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப ஒரு கட்டிடக்கலையில் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்றதுக்கு இது போன்ற கோவில்களும் கட்டிடக்கலைகளும் தான் வந்து அதுக்கான ஒரு ஆதாரம். ஆனால் அதுவே இப்போதைக்கு வந்து ஒரு அழியிற நிலைமையில தான் இருக்குது அப்படின்றது நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ வரைக்குமே இந்த கோவிலானது இங்கே ஒன்று இருக்குது அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியலை. இந்த கோவிலானது இருக்கிறதும் ஒரு மலை மேலே தாங்க. இந்த கோவிலை சுற்றி இருக்கிறதும் வெறும் மலைகள் தாங்க. வந்தோம்னா நமக்கு ஒரு இயற்கையான ஒரு இடமா தான் இருக்குது. இந்த கோவிலோட பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குளமானது ஒன்று இருக்குது. அந்த குளத்தையும் நம்ம பார்ப்போம். இதுதாங்க கோவிலோட என்ட்ரன்ஸு. இது கோவிலுக்கு அந்த சைடு பார்த்தோம்னா மலை. அப்படியே நம்ம சுற்றி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி மலை தான். நான் சொன்னேன் தெரியுங்களா ஒரு குளம் ஒன்று பக்கத்தில் இருக்குன்னு, அந்த குளம் தாங்க அது. இங்கிட்டு பார்த்தோம்னா இங்கிட்டும் மலை தான், ஃபுல்லாக மலை தான். மலைக்கு நடுவில் ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய கோவில் தாங்க இந்த விஜயால சோழீஸ்வரம் கோவில். இந்த கோவிலை சுற்றியுமே இந்த மதில் சுவரானது வந்து கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப சேதமடைஞ்சு கிடக்கு. இங்கே கிடக்கிற கற்கள் எல்லாமே வந்து இந்த கோவிலோட மதில் சுவர்கள் கட்டப்பட்ட கற்கள் தாங்க. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் தாங்க இந்த விஜயால சோழீஸ்வரம் கோவிலானது வந்து. நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சா அந்த கோவிலை வந்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே காய்ஸ், இந்த விலாக் இதோட முடிவடைகிறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விலாகில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.